உங்க தலையை சீவறதுக்கு எங்க அண்ணன் எதுக்கு? நானே சீவிடுவேன். பாக்குதியலா? என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கடி? என்ன திமிரு உனக்கு? இங்கே உன்னை விடக்கூடாது. நீ என்ன செய்த பாருப்பா. இங்கே அவனுக்கு தனிச்சேர கொடுக்குற பாருப்பா. எங்க விடுங்க அவள. இதுக்கெல்லாம் சம்மு வந்தா ஒரு முடிவு கட்டுவான். இன்னைக்கு இருக்கு இந்த ஆளுக்கு. லைனே கிடைக்க மாட்டேங்குது. பரணிக்கும் லைன் கிடைக்கலையே. 2 பேரும் கும்பகோணம் போயிட்டு இருப்பாவளோ? பஸ் எந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்குன்னு தெரியலையே. அப்போ அண்ணனை தான் கூப்பிடணும். போனை வச்சுட்டு போயிட்டாரா இந்த மனுஷன்? அட பாக்கியமா. அண்ணே, இந்த ஆளு படுத்துற பாடு தாங்க முடியலண்ணே. அடிக்கிறாருண்ணே. கண்ணெல்லாம் செவந்து போச்சு. அண்ணே, எனக்கு இங்க வாழ்றதே சித்திரவதையா இருக்குண்ணே. அந்த ஆளு மூஞ்சிய பாக்க பத்திக்கிட்டு வருது. எம்புட்டு பேச்சு. பிச்சைக்கார வீட்டுல இருந்து நான் ஒண்ணும் இல்லாம வாக்கப்பட்டு வந்தனா. ஒன்னு மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் வெக்கமானலாம் பாக்கவே கூடாது. சொன்ன வேலையை கேள்வி கேட்காம செய்யணும். வடி உள்ள இல்லாத வீட்டு வாசல்ல வந்து பொண்ணு கேட்டு நின்னப்போ இது தெரியாம போச்சு அந்த ஆளுக்கு. நீயே சொல்லுன. சரி, நான் இல்லாதவதான். எசக்கி என்ன இவங்க முறையா பொண்ணு கேட்டு தாலி கட்டியா கூட்டிட்டு வந்தாங்க? அவர் மவன் தான். அவர் பேச்சு கேட்டு அவ கழுத்துல தாலிய கட்டுனா. எசக்கி வந்து வாழ்ந்தே ஆகணும்னு பஞ்சாயத்துல கால்ல விழுந்து கெஞ்சினது யாரு? இந்த ஆளு தானே. இப்ப எசக்கியும் பிச்சைக்காரியாம். அவளும் அடிமையாதான் இந்த வீட்டுல வாழணுமா? பொண்ணையும் மாமியாரையும் கொன்னுட்டு என் மவனுக்கு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லி எம்பிட்டு திமிரா பேசினாரு தெரியுமாண்ணே. எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குன்னு. நான் உன் வீட்டுக்காரி. என்ன அடி வெட்டு கொல்லு. உனக்கு வாக்கப்பட்டு வந்த பாவத்துக்கு நான் அம்பட்டியும் தாங்கிக்கிடுத. ஆனா எசக்கி அவ என்னென்ன பாவம் பண்ணா? வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு இன்னொரு வீட்டு பொண்ணு, சொந்த மருமவ. இந்த எந்த நினைப்புமே இல்லாம அவளை எப்ப பார்த்தாலும் ஓடுகாலியோட பொண்ணு, நம்மளோட பொண்ணுன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாருன்னு. நீ ஓடுகாலி பெத்தமாவ தானே. எனக்கு அவ சப்போர்ட் பண்ணான்னு இப்ப ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காரு. அண்ணே, நாங்க கேக்குறதுக்கே ஆள் இல்லாத அனாதையா போயிட்டோன்னு. நான் உடனே சமூகத்துக்கும் பரணிக்கும் போன் போட்டேன். பஸ்ல போயிட்டு இருக்காங்க போல. லைனே கிடைக்கலன்னு. அண்ணே, நீயாவது வாண்ணே. இந்த பாவி மனுஷனை என்னன்னு கேளுன்னு. நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கலன்னா அந்த ஆளுக்கு குளிர விட்டு போயிடும். மேல மேல சித்திரவதை செய்வாரு. ஆடி பயல நம்பி கூப்பிட எனக்கு பயமா இருக்குன்னு. இப்பதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசு மாறிட்டு வரான். இந்த ஆளு என்னத்தையாவது சொல்லி மறுபடியும் அவன் மனசு கெடுத்து விட்டுட்டாருன்னா என்னென்ன செய்ய முடியும்? வேணாம்னு அவனுக்கும் அவன் அப்பாவுக்கும் பிரச்சனை வர வேணாம். ஆனா
இந்த ஆளு மட்டும் விடவே கூடாதுன்னு. உன்னால எதுவும் சமாளிக்க முடியாது. ஆனா சம்முவும் கேப்பான, நிச்சயமா தட்டி கேப்பான். நீ உடனடியா அவனுக்கு போன போடுன, பரணிக்கும் ஒரு போன போடு. அவங்க 2 பேரும் வந்து சொல்ற விதத்துல சொன்னாதான் இந்த ஆளுக்கு புரியும். அண்ணே, உடனே ஏதாச்சும் பண்ணி ஆகணும். இந்த ஆளை இப்படியே விட்டோன்னு வெயி, என் மருமவ எசக்கிய வாழவே விட மாட்டாருன்னு. தேளு கொட்டுற மாதிரி திரும்ப திரும்ப கொட்டி என் மவ முத்துப்பாண்டி மனசு கூட இவர் மாத்திருவாரு. அது நடந்தா இசக்கியோட வாழ்க்கையும் பாழா போயிடும். போதும், பட்டதெல்லாம் போதும். இன்னைக்கு இந்த ஆளுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு ஒரு முடிவு தெரியலனா அது நல்லா இருக்காதுன்னு. நீ உடனே சம்முவத்தை வர சொல்லு. அப்படிதான். சௌந்தர பாண்டி, இசக்கி நான் பெத்த பொண்ணுல. அவளுக்கு ஒண்ணுனா நான் வேடிக்கை பாப்பேன்னு நினைச்சியா? இதோ வரேன்டா. உன் குரவலைய கடிச்சு துப்பாம நான் விட மாட்டேன். ஏலே சௌந்தர பாண்டி, வெளிய வாடா. வெங்க பயல, எங்கடா இருக்க? சௌந்தர பாண்டி, ஏலே சௌந்தர பாண்டி, வெளியில வாழ. எங்கடா இருக்க? பேப்பயல, வெளியில வாடா. என் வீடேறியே வந்துட்டியா? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? என் தைரியத்துக்கு என்னடா குறைச்சல? காசுக்கு வழி இல்லாத குடும்பமா இருக்கலாம், ஆனா தைரியத்துக்கு குறைச்சலே இல்லடா. மோனம் கெட்டவனே. என்ன மிரட்டினதும் ஓடி ஒளிஞ்சிருவன்னு நினைச்சியா? ஐயோ, ரொம்ப பயமா இருக்கே இன்னைக்கு. உனக்கு யாரு மேலடா கோவம்? ஏன் மேலயா? என் மாவ மேலையா? தைரியமான ஆம்பளையா இருந்தா எங்க கூட போராடு, எங்க கூட சண்டை போடு. என்னதுக்குடா என் மகளை வச்சு சகுனியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்க? மகளா? இந்த அம்மாவோட மக யாரு? துரோகி பயல, என்னதுக்குடா இந்த கொலவெறி? உனக்கு உதவி செஞ்சதை தவிர நான் என்ன செஞ்சேன்? 20 வருஷம் 20 வருஷம் என் பிள்ளைங்களை விட்டு, என் குடும்பத்தை விட்டு அநியாயமா நான் ஜெயில கிடந்தனே. யாருக்காகல? நீ செஞ்ச கொலைக்கு நான் பழிய ஏத்துக்கிட்டு போனனே. யாருக்காக? உனக்காகல. நீ கொடுத்த வாக்குறுதியை நம்பி போனனே. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இருக்காதடா உனக்கு? நீ எல்லாம் மனுஷனா இல்ல வேற எதுவுமாடா? இந்த அம்மா ஜெயிலுக்கு போச்சா? அதுவும் மாமாக்காகவா? என்னது இது? ஒண்ணுமே புரியலையே. திங்குற சோத்துல உப்பு போட்டுதான் திங்கிறியா இல்ல வேற என்னத்தையாவது போட்டு திங்கிறியா? அசிங்க பிடிச்சவனே. இங்க நின்னுக்கிட்டு சும்மா லொல்லு லொல்லுன்னு நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உன்னால என்ன மிரட்டவும் முடியாது, மாத்தவும் முடியாது. இப்பவும் சொல்லுதேன், உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஜெயிலு தண்டனை தானே, அங்கனே கடந்து சாக வேண்டியது தானே நீ. இப்ப எதுக்கு உனக்கு குடும்பம், குழந்தை, குட்டியே?
இந்தாரு, நீ நிம்மதியா இருக்கணுமா? அப்படியே சிவசிவான்னு வாயை மூடிக்கிட்டு இங்க யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம சத்தம் காட்டாம திரும்பி போயிடு ஜெயிலுக்கு. அதான் உனக்கு சரி. நான் ஜெயிலுக்குள்ள போய் அடைஞ்சிரணும், நீ நிம்மதியா வாழணும், அப்படிதானே? அதேதான் அதேதான். பேசாம பஸ்ஸை பிடிச்சி திரும்பி நீ அப்படியே ஜெயிலுக்கு போயிட்டேன்னு வையி, நான் உன் குடும்பத்தை வாழ வைக்கேன். உன் மவ எசக்கிய ஏ மக முத்துப்பாண்டியோட நல்லா வாழ வைக்கேன். என்ன சொல்லுத? அம்மா, உன்னோட மகன் எசக்கியா? நான் 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 அவங்க மகளா? அப்பா அப்பா எங்க அம்மையா? என் குடும்பத்தை நீ வாழ வைப்ப, ஆ? இந்த வாக்குறுதியை நம்பி நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போனோம். எப்படிடா, எப்படி? வெக்க மானமே இல்லாம மறுபடியும் இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வருதே? இதே வார்த்தையை நீ சொல்லிதானே என்னைய 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஜெயிலுக்கு அனுப்புன. இதே வார்த்தையை நம்பிதானே நண்டும் செண்டுமா என் 3 பிள்ளைகளை என் மவன் சமூகத்து கையில கொடுத்துட்டு நான் ஜெயிலுக்கு போனேன். நான் மட்டுமாடா தண்டனையை அனுபவிச்சேன், மொத்த குடும்பமும் அனுபவிச்சுச்சே. தாயில்லா பிள்ளைகளை சின்ன பயலா இருந்து என் புள்ள வளர்த்தானேடா. அத பார்த்து கூட உனக்கு இறக்கமே வரல. இந்தாரி சுடாமணி, உலகத்துல 6 வாழணும் 6 பலியாகணும்னு ஒரு விதி இருக்கு. பணம் இருக்கிறவன், பணத்தோட புத்தி இருக்கிறவன் இவெல்லாம் நல்லா வாழுவான். இந்த மூளை கெட்டவங்க, பிச்சை கூட சரியா எடுக்க தெரியாதவங்க இவங்கெல்லாம் செத்தாலும் தப்பில்ல, சாகட்டுங்க. அப்படி இருக்கும்போது பணக்காரங்களுக்காக தியாகம் பண்ணணும். எனக்காக நீ 20 வருஷம் தியாகம் பண்ணிட்டிய, எஞ்சி இருக்கிற காலத்தையும் தியாகம் பண்ணிடு. என்னடா சனியா? மானம் கெட்டவனே, நான் பண்ணது தியாகம் இல்லடா, பலி. நீ செஞ்சதுக்கு பேரு துரோகம்டா. என்னைய ஜெயிலுக்கு அனுப்புனதோட நீ நின்னியா? எவனோடவோ ஓடி போயிட்டேன்னு ஒரு பட்டத்தை கட்டி என்னை அசிங்கப்படுத்திட்டியடா. இப்ப நான் பெத்த பிள்ளைங்க முன்னாடி நான் தான் அம்மான்னு சொல்ல முடியலையே. என் வீட்டுக்குள்ளேயே யாரோ ஒரு 3வது மனுஷியா என்னைய கூடி குறுகி நிக்க வச்சிட்டியே. பாவி, பொடு பாவி, நீ எல்லாம் விளங்குவியாடா? விளங்காமலா இங்க நிக்க? என்னைய பாரு, நல்ல ஜம்முன்னு ஒரு பெரிய பணக்காரனா தான் இருக்கேன். கடல் மாதிரி வீடு, கப்பல் மாதிரி காரி, இப்படி சொடக்கு போட்ட ஆளு. இதை வச்சே நீ புரிஞ்சுக்காண்டாமா? சட்டத்திலிருந்து சத்தியம் வரைக்கும் எல்லாமே அந்த திருச்செந்தூரா எனக்கு தான் கொடுத்துருக்கேன். குடுப்பாண்டா, குடுப்பான். ஆண்டவன் உனக்கும் தண்டனை கொடுப்பான். தப்பு பண்ணிட்டேன்டா. என் பிள்ளைங்க கிட்ட நான் தைரியமா நடந்ததையெல்லாம் சொல்லி இருக்கணும். நான் உங்க அம்மாடி, நான் ஓடி போகலன்னு அவளுகளுக்கு புரிய வச்சிருக்கணும். அதை இன்னும் செய்யல. அதோ உன் முன்னாடி வந்து நிக்க. மதனி,
ஐயோ மதனி, இந்த ஈன பயலுக்கு முன்னால நீ எதுக்கு மதனி வந்த? இந்த ஆளு கூட உனக்கு என்ன பேச்சு? அத்தை வர மதனின்னு கூப்பிடுது. அப்ப அத்தைக்கு எல்லா விஷயமும் முன்னாடியே தெரியுமா? தாங்க முடியலையே பாக்கியம். ஐயோ, இன்னும் கண்ணுதல 5 விரலும் பதிஞ்சு கிடக்க. இத கேட்க தாண்டி வந்த. மதனி, வாக்கப்பட்டதுல இருந்து இந்த ஆளு கையால நான் வாங்காத அடியா எல்லாம் நான் பாத்துக்கிடுதேன். நீ போ மதனி. இந்த ஆளுக்கு வெக்கமானமே கிடையாது. ஆனா வாய் மட்டும் 100 ஊருக்கு பேசும். நீ முதல்ல கிளம்பு மதனி. நீ வா மதனி. என்னை விடு. ஏலே சௌந்தர பாண்டி, நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நீ அழுகி தாண்டா செத்து போவ. அம்புட்டுக்கும் நீ அனுபவிப்ப. நானும் என் பிள்ளைங்களும் உன்னைய சும்மாவே விட மாட்டோம். விடவே மாட்டோம்டா. மதனி, நீ வா மதனி. நீ வா முதல்ல. சொல்லுதல்ல, வா. அப்பா, என்னப்பா இது? இந்த காலத்துல பைக்கா பஞ்சம்? தையல் விட்டு போச்சுன்னா வேற பை எடுத்துக்க வேண்டியதானே? பைய பாருத்தா, நல்ல பையே. தூர போறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. அது பாட்டுக்கு இந்த பாரு முடிஞ்சது, அவ்வளவுதான். இந்த பாரு பைய ஜம்முன்னு ஆயிடுச்சு பாரு. இதை போய் தூர போட முடியுமா? ஏத்தா, எங்க போனீங்க நீங்க? நான் இந்த சலூன் கடையில போய் பேப்பர் ஒடிச்சிட்டு வந்து பார்த்தா ஆளை காணும். அம்மா, என்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. மூஞ்செல்லாம் எம்பிட்டு வேத்து போயிருக்கு. என்னாச்சுமா உங்களுக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஏட்டி ரத்னா, போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடு. சுடாமணி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அம்மா, முதல்ல இதை குடிங்க. அப்பா, இவங்க பாக்குற பார்வையே ஒரு மாதிரியா இருக்கு. இந்த நேரம் பார்த்து பரணி வேற வீட்ல இல்ல. அம்மா, நீங்க முதல்ல தண்ணியை குடிங்க. குடிங்க. எங்கம்மா போனீங்க? ஏதாவது தப்பா நடந்துச்சா? இன்னமும் உங்க முகம் நல்லா இல்லையே. இல்ல, ஏதோ நடந்திருக்கு. எங்க போனீங்க? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. எனக்கு எதுக்கு இம்பட்டு வேதனை? நான் இன்னும் என்னெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தெரியலையே. ஐயோ அம்மா, எதுக்குமா அழறீங்க? யாரும் உங்களை எதுவும் சொல்லக்கூட இல்லையே. நான் என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு என்னத்துக்கு தண்டனைக்கு மேல தண்டனை கிடைக்குது? எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது. எனக்காக நான் பெத்த பிள்ளைங்கெல்லாம் எம்பிட்டு பாடுபடணும்னு தெரியலையே. பெத்த பிள்ளைங்களா? அம்மா, என்னாச்சு? உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? உங்க வீட்டுக்கு போகணுமா? அம்மா, உங்க பசங்களை பார்க்கணுமா? அம்மா சொல்லுங்கம்மா. அண்ணன் கிட்ட சொல்லி நான் கூட்டிட்டு போறேம்மா. அம்மா அழாதீங்கம்மா. நீங்க பெத்த பிள்ளைங்க கிட்ட நாங்க கூட்டிட்டு போறோம். ஐயா, நான் இன்னும் இந்த மாதிரி என்னென்ன வார்த்தையெல்லாம் என் காதுல கேட்க போறேன்னு தெரியலையே. அம்மா,
ஏன்பா நீ எதுக்கு அழற? அவங்க பிள்ளைங்களை நினைச்சு அவங்க அழுகுறாங்க. உனக்கு என்னப்பா பிரச்சனை? அக்கா, அவங்க பிள்ளைங்க நீயும் நானும் தாக்கா. இசக்கி என்னட்டி குழப்பத? இவங்க இவங்க இவதாண்டி என் மதனி சூடாமணி. இவதான் என் அண்ணன் தாலி கட்டுன உத்தம பத்தினி சூடாமணி. நாலு பிள்ளைங்களை பெத்து துரோகத்தால சீரழிஞ்சு ஜெயில கடந்து செத்துக்கிட்டு இருந்த சூடாமணி இவதான். உங்க எல்லாரையும் பெத்த பாவி சூடாமணி இவதான்.